காங்கிரஸ் கூட்டணி சுமூகமா இல்லாத சூழல் இருக்கு. இந்த நிலையில தேமுதிக திமுகவோட கூட்டணி சேர்றாங்க. இது அவங்களுக்கு காங்கிரஸுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்காக திமுக ஒன்று திமுக காங்கிரஸுக்குள்ளே ஏற்கனவே அவர்களுக்குள்ளே நெருக்கடி இருக்கும்போது புதுசாக யார் காங்கிரஸுக்கு நெருக்கடி ஏற்படுத்தணும்? முரண்பாடுடைய மொத்த வடிவம் ஒரு கூட்டணின்னா அது திமுக காங்கிரஸ் தான். இன்றைக்கு இனிமேல் போய் உடைஞ்சதை அவங்க ஒட்டு போட நினைச்சாங்கன்னா நம்முடைய தமிழக மக்களுடைய வாக்காளருடைய கண்களை அவர்கள் பரிசோதிப்பதாக அர்த்தம். மிக தெளிவாக இருக்காங்க நம்முடைய வாக்காளர்கள். உடைந்த பொருளை ஒட்டி விற்க நினைத்தால் அது எடுபடாது. உடைந்த பொருள் என்று கூட சொல்ல மாட்டேன், சுக்கு நூறாக போன பொருள். அதை தேடி தேடி பொழுது ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒட்டினாலும் அது தேர்தல் காலத்தில் உடையத்தான் செய்யும். காங்கிரஸ் நீங்க எந்த கட்சியோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம். முதல் கட்சி, வெற்றி பெறக்கூடிய கட்சி என்டிஏ அதிமுக கூட்டணி. அப்புறம் யார் வேண்டுமானாலும் இரண்டாவதாக இருக்கலாம், மூன்றாவதாக இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. முதல் அணி நாங்கள், வெற்றி அணி நாங்கள். அந்த உறுதியோடு களத்திற்கு போகிறோம். காங்கிரஸ் கூட்டணி சுமூகமா இல்லாத சூழல் இருக்கு. இந்த நிலையில தேமுதிக திமுகவோட கூட்டணி சேர்றாங்க. இது அவங்களுக்கு காங்கிரஸுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்காக திமுக ஒன்று திமுக காங்கிரஸுக்குள்ளே ஏற்கனவே அவர்களுக்குள்ளே நெருக்கடி இருக்கும்போது புதுசாக யார் காங்கிரஸுக்கு நெருக்கடி ஏற்படுத்தணும்? முரண்பாடுடைய மொத்த வடிவம் ஒரு கூட்டணின்னா அது திமுக காங்கிரஸ் தான். இன்றைக்கு இனிமேல் போய் உடைஞ்சதை அவங்க ஒட்டு போட நினைச்சாங்கன்னா நம்முடைய தமிழக மக்களுடைய வாக்காளருடைய கண்களை அவர்கள் பரிசோதிப்பதாக அர்த்தம். மிக தெளிவாக இருக்காங்க நம்முடைய வாக்காளர்கள். உடைந்த பொருளை ஒட்டி விற்க நினைத்தால் அது எடுபடாது. உடைந்த பொருள் என்று கூட சொல்ல மாட்டேன், சுக்கு நூறாக போன பொருள். அதை தேடி தேடி பொழுது ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒட்டினாலும் அது தேர்தல் காலத்தில் உடையத்தான் செய்யும். காங்கிரஸ் நீங்க எந்த கட்சியோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம். முதல் கட்சி, வெற்றி பெறக்கூடிய கட்சி என்டிஏ அதிமுக கூட்டணி. அப்புறம் யார் வேண்டுமானாலும் இரண்டாவதாக இருக்கலாம், மூன்றாவதாக இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. முதல் அணி நாங்கள், வெற்றி அணி நாங்கள். அந்த உறுதியோடு களத்திற்கு போகிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.